தள்ளாத வயது என்று. ஆல்பர்ட்ல காசில ஆனாலும் குழந்தைகள் முதல் லோக்கல்ல இளைஞர்கள் வரை, ஏன் போன தலைமுறை வரை இவருக்கு ரசிகர்கள். இவரது படையப்பா வெளிவந்து கிட்டத்தட்ட 25 வருடங்கள். ஆனால் அவருடைய ரசிகருக்கோ வயது 20. இந்த படம் வெளிவரும்போது இவர் இந்த பூ உலகில் பிறந்திருக்கவே மாட்டார். காலையே அதிரடி வெற்றி திரையரங்கில் கூட்டம், ரசிகர்கள் கூட்டம். வயதானவர்களா? இல்லை, இளைஞர்கள். 20 வயதிலிருந்து 40 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள். இதோ வாருங்கள், குழந்தை ஒன்று ரஜினியை பார்த்து சிரிக்கும் காட்சி. இப்படி ஏராளமான ஒரு குழந்தை அழுகிறது. ரஜினி படத்துக்கிட்ட கூட்டிட்டு போ. இந்த குழந்தைக்கு வயது 1.5 தான். ஆனால் இது ரஜினியின் ரசிகை. எப்படி இருக்கிறது பாருங்கள் உலகம். இன்று நாங்கள் காலையில் வெற்றி திரையரங்கில் எடுத்த ஷூட்டிங்கில் பாருங்கள், காலை 8:30 மணிக்கு எவ்வளவு கார்கள் நிரம்பி நிற்கின்றன. நோ கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் ஃபுல். டூ வீலர் பார்க்கிங் ஃபுல். பாருங்கள், உள்ளே நுழையும் மற்றொரு கார். இப்படி வெள்ளிக்கிழமை அலுவலக நாட்கள். ஆனால் ரஜினியின் படையப்பா வந்து 25 பாருங்கள், ரசிகர் ஒருவர் சாக்லேட் தருகிறார். வரும் இளைஞர்கள் கூட்டத்தை பாருங்கள். வேலை தினத்தில் இவ்வளவு கூட்டமா? நோ டிக்கெட், ஹவுஸ்ஃபுல். இங்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இன்று ரிலீஸ் செய்யப்படும் படையப்பாவை காண்பதற்கு இவ்வளவு கூட்டம், ரசிகர்கள் பட்டாளம். திரையரங்கே அதிருதப்பா, அப்படி வெடிச்சத்தம். இப்படி ஏகப்பட்ட பாராட்டுக்களுடன் ரஜினிக்கு இன்று வயது 75 பிறந்த தின வாழ்த்துக்கள் கூறிக்கொள்ளும் ரசிகர்கள். இந்த திரையரங்கில் நாம் கண்டிருக்கும் ஆச்சரிய காட்சி, புதுப்படத்துக்கு கூட இப்படி வரவேற்பு இல்லை. ரசிகர்கள் தங்களது டிஷர்ட்டுகளில் பாருங்கள், ரஜினி படத்தை போட்டு தலைவா என்று அன்புடன் அழைக்கும் இந்த லட்சிய மனிதன், பண்பட்ட மனிதன். இவர்கள் ரஜினியை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? நாம் சில பேரிடம் பேட்டி கண்டபோது அவர்கள் கூறும் கருத்து, என் தந்தை ரசிகர், என் அம்மா ரசிகர், நான் 3 வயது குழந்தை, நானும் ரசிகர். இதோ சொல்வதை கேளுங்கள். இந்த ரசிகர் நம்மிடம் கூறும் கருத்து பாருங்கள். நெஞ்சிலே ரஜினி. இவர் நாம் பேட்டி கேட்ட பொழுது, பேட்டி அளித்த போது 25 வருஷம் கழிச்சு வருது. நாங்க இதுக்காக ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது கரெக்டாக 50வது வருஷத்துல தலைவர் படத்தை திருப்பி 25 வருஷத்துல கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கும், பட்டை கலப்பும் ஆரம்பிச்சிடும். எல்லாமே கொஞ்சம் கச்சேரி ஆரம்பிக்கிற டைம் அது இன்னும் ஆரம்பிச்சிடும். இப்போ தலைவர் எப்போதும் போல எப்போதுமே சுறுசுறுப்பா நல்லா ஆயுளோட இருக்கணுன்றது மட்டும்தான் எங்களோட எல்லாரோட விருப்பமும். அவர் படம் நடிக்கலன்றதை பற்றி தாண்டி அவர் நல்லா இருந்தா போதுன்ற இதுக்கு நாங்கள் வந்துட்டோம். அவர் நல்லா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே தலைவா. எனக்கு அப்போ 17, இப்போ 42. இப்போ அதே அப்போ எப்படி என்ஜாய் பண்ணோமோ அதை விட இப்போ இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அதே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்ன போனோமோ அப்போதுலேருந்தே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான். கடந்த 30 வருஷம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான். இப்பயும் அதே தான். ரஜினி படத்துக்கு பாலாபிஷேகம், கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம். ஆஹா, நீ பாலாபிஷேகமா? இதோ நான் பூவால் அபிஷேகம் செய்கிறேன் என்று வருகிறார் ரசிகர்கள். ரஜினி கட் அவுட் முன் போட்டோ எடுக்க போட்டோ போட்டி. இதோ பாருங்கள், ஒரு ரசிகர் ரஜினிக்கு கட் அவுட்டுக்கு மாலை தூவும் காட்சி. இவர் ரஜினியின் ரசிகர். இந்த படம் வெளிவந்த போது இவர் பிறந்திருப்பாரா என்பதே சந்தேகம்தான். கிட்டத்தட்ட 23 வயதே ஆன இவர் ரஜினியின் ரசிகர். இப்படி பாருங்கள், ஆண்கள், பெண்கள், எல்லாம் நல்ல விஷயம் தான் கற்றுக் கொடுத்துருக்காரு ரஜினி சார். 1999ல் வந்த படம் இது. இன்னைக்கு ஏஜ் வந்து 75ங்கிறாங்க. அது
எல்லாரும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ரஜினி சார் தான். ஓகேங்களா? இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே தலைவா. இன்னும் நீங்க படம் பண்ணுங்க, ஆரோக்கியமா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். அதுதான் எங்களோட முக்கியம். படம் நிறைய பண்ணிட்டீங்க, ரீரிலீஸ் பண்ணிட்டு நாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிப்போம். இன்னும் மாப்பிள்ளை மற்ற நிறைய படங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணுங்க. படையப்பா வந்து இது தலைவரோட எப்பிக்கு. நாங்க ஏற்கனவே ரவிக்குமார் சாரை ரவிக்குமார் சாரை ஒரு 6 months பிஃபோர் பார்த்தோம். பார்க்கும்போது சொன்னோம், சார் படையப்பா ரீரிலீஸ். அவர் என்ன சொன்னாரு, ரஜினி சார் கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குன்னாங்க. ரஜினி சார் எப்பயுமே எல்லாருக்குமே நல்லதான் செய்வாரு. வாழ்க வளமுடன். ஹாப்பி பர்த்டே தலைவா. 50 years ஆஃப் இண்டஸ்ட்ரியில 50 years வந்து ஈஸி கிடையாது. அதுவும் தக்க வச்சுக்கிறதுங்கிறது எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டாரு. இன்னும் அவர் அமைதியா போயஸ் கார்டன்ல சைலண்டா தான் இருக்காரு. இன்னைக்கு ஜெயிலர் 2ல ஷூட்டிங்ல தான் இருக்காரு. இன்னைக்கும் அவர் பர்த்டே வந்து ஜெயிலர் 2ல ஷூட்டிங்ல தான் அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாரு. ஹாப்பி பர்த்டே தலைவா. லாங் லிவ், லாங் லிவ், லாங் லிவ். யூ ஆர் அவர் இன்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? ஹாப்பி பர்த்டே, லாங் லிவ். 75 வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர். நீங்க தர்பார்ல அதே மாதிரி தான் நாங்களும் இருக்கோம். நம்ம பக்கத்துல 2K கிட்ஸ் இருக்காரு, அவரை கேளுங்க என்னன்னு சொல்லுவாரு. சார் வணக்கம் சார். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள். நான் சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிறந்தது வந்து 90s பிறந்தேன். சின்ன வயசுலேயே பார்த்த படம் வந்து படையப்பா. நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். சின்ன வயசுல வந்து நான் பார்த்த படம் வந்து 3 படம். மெயினாக வந்து முத்து, படையப்பா, பாஷா. சின்ன வயசுல பார்க்கும்போது, இப்போ ஆஃப்டர் லாங் டேஸ் தேட்டரில் வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எமோஷனல் ஃபீலிங்காக இருக்கு. ஒரு புது படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது கூட தலைவரை தான் பார்ப்பேன். இன்னைக்கு நான் ஒரு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் நிற்கிறேன் அப்படின்னா தலைவர் தான் காரணம். அதையும் தாண்டி அப்பா அம்மா ஆசீர்வாதம், தலைவர் ஆசீர்வாதம், கடவுள் ஆசீர்வாதம். லவ் யூ தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. லாங் லிவ். என்னோட பேர் விக்னேஸ்வர் சார், ஊரப்பக்கம். தேங்க்யூ சார். ஹாப்பி பர்த்டே தலைவா. லவ் யூ தலைவா. லவ் யூ ஸோ மச். தலைவர் பட என் பேர் சூர்யா. ஸோ நான் தலைவர் படத்தை எந்திரனுக்கு அப்புறம் தான் தேட்டரில் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் படையப்பா படத்தெல்லாம் பார்த்ததில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தலைவரோட அந்த ஓல்டு மூவி அந்த வைப்போட பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஸோ இது என்னோட ஃபேவரட் மூவி. தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் மூவினா அது படையப்பா தான். அதுக்கப்புறம் அதை பார்த்தா நிறைய படங்கள் அதை பார்த்து எடுத்தாங்க. என் வயசு இதை நம்ம 3 வயசு, இவருக்கு 7 வயசு. இவர் பார்த்துருக்காரு, உங்க அப்பாவோட போய் பார்த்துருக்காரு, ஃப்ரண்ட் ரோல உட்காந்து பார்த்துருக்காரு. அப்போ அவருக்கு ஞாபகம் இல்லை. இப்போ நாங்க கண்ணை மூடிட்டு எல்லா டைலாகும் சொல்லுவோம் நாங்க. எங்க இவரை பார்த்தா எல்லாருமே பண்றாங்க. சோ இவர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். தேங்க்யூ. இங்கே பெண்கள் அணிந்திருக்கும் டி-ஷர்ட்டில் ரஜினி படம். இதோ பாருங்கள், எத்தனை பெண்கள் சட்டையில் டி-ஷர்ட் முழுவதும் ரஜினி டி-ஷர்ட் போட்ட பெண்கள் குழுக்களை நாம் இங்கு காண முடிகிறது. பெண்களும் ரஜினி ரசிகர்கள் என்று தன்னை கூறிக்கொள்வதில் பெருமை கொள்கிறார்கள். இதோ இந்த பெண்மணி. அது ஜென்ரலாவே தலைவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னமும் வந்து தலைவர் தான் சினிமாவை ராக் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். படையப்பா பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல நம்மளால எல்லாம் பார்க்க முடியல தியேட்டர் போயிட்டு. இப்போ வந்து பாக்குறது வந்து அப்படியே புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு நியூ ரிலீஸ் ஆகுறப்போ அப்படியே வர்ற மாதிரி இருக்குது. செம்ம ஃபீலிங்கா இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது. ஏதோ ஒரு புது படம் பார்க்க போற ஃபீல் இருக்குது. என்வாயர்மெண்டே செமையா இருக்குது. வேற லெவல் க்ரௌடா இருக்குது. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. குதூகலத்துடன் ரசிகர்கள், பெண்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் என்று வயது வேறுபாடு இன்றி ரஜினியின் ரசிகர்கள் உள்ளே தியேட்டருக்குள்ளே செல்லும் காட்சி. எல்லோரும் பெருவாரியாக டி-ஷர்ட் அணிந்திருக்கும் காட்சி. பத்திரிகையாளர் ஒருவர் எல்லோரையும் ரஜினிக்கு ஹாப்பி பர்த்டே என்று சொல்லுங்கள் என்று கூற எல்லோரும் ஹாப்பி பர்த்டே என்று கத்தும் காட்சியும் சிலிர்க்க வைத்ததே என்று சொல்ல வேண்டும். இதோ வாருங்கள், ரஜினியின் ரசிகர்கள் எங்கு பார்த்தாலும்
கூட்டம். இதோ ரசிகர்களிடம்